அந்த கடவுள் வந்து கிறிஸ்துவ கடவுளா, முஸ்லீம் கடவுளா, இந்து கடவுளா அப்படின்லாம் கிடையாது. அவர் தான் கடவுளுங்கிறத குறித்து நான் வந்து ஒரு சில வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சைவ சித்தாந்தம்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த சைவ சித்தாந்தத்தில் கடவுளை பற்றி என்ன சொல்லுதுன்னா, கடவுள் பற்றி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சைவ சித்தாந்தம் முதல் சாத்திரம்னு சொல்லக்கூடியதில் அவன் அவள் அது எனும் மூவினையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்த மாதி என்பனா புலவர். அப்படின்னா அவனை படைத்த விதம் வேறு, அவளை படைத்த விதம் வேறு, அதுவாகிய உலகத்தை படைத்த விதம் வேறு. இது எங்கேருந்துலாம் தெரிகிறான்னு சொன்னால் பைபிளில் இருக்குது. ஆதாமை வந்து மண்ணினால் படைத்தார், ஏவாளை விழா எலும்பினால் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் தூய நிலையில் படைக்கப்பட்ட இவர்கள் பாவ நிலையில் விழுந்து விட்டதான்னு சொல்லிட்டு அந்த சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்படின்னா ஏசாமி கிறிஸ்துவ கடவுளா? இல்லை. இந்து கடவுளா? கிடையாது. முஸ்லீம் கடவுளா? கிடையாது. அவர் தான் கடவுள். இன்னும் ஒருபடி மேலே சொல்லப்போனால், நான் கிறிஸ்தவர்களுக்காக நான்